அந்திரேயா அகாயா நாட்டிற்கு சென்று பல அற்புதங்களை செய்து மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தாராம். பின்பு மேற்கு கிரீஸில் உள்ள பத்ராஸ் என்னும் பட்டணத்திற்கு வந்து அங்கிருந்த ரோமானிய ஆளுநரான ஏஜென்டிஸ் என்பவருடன் கிறிஸ்துவத்தை பற்றி விவாதித்தார். உடனே அந்த ஆளுநர், இங்க பாரு, கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் விட்டுரு, இல்லைனா நடக்கிறதே வேற, உனக்கு ஒரு சான்ஸ் தாரேன், இந்த இயேசு கிறிஸ்துவ எல்லாருக்கும் முன்பாக மறுதளிச்சிரு, உன்னை உயிரோட விட்டுடுறேன், இல்லைனா உனக்கு மரணம் நிச்சயம், உன்னை சித்திரவதை செஞ்சு தூக்கில் போடுவேன் என்று மிரட்டினாராம். ஆனால் அந்திரேயாவோ, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் நான் கிறிஸ்துவ மறுதளிக்க மாட்டேன் என்று கூறினாராம். உடனே அவரை கைது செய்து 7 சவுக்கடிகள் கொடுத்தார்களாம். இப்பொழுதாவது மறுதளிக்கிறியா என்று கேட்டபொழுது, அதான் சொன்னேனே, உயிரே போனாலும் கிறிஸ்துவ மறுதளிக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தாராம். இவன் சரிப்பட்டு வரமாட்டான், இயேசுவை மாறி இவனையும் சாகடிக்க வேண்டியதா என்று சொல்லி அந்திரேயா முதிர் வயதுடையவர் என்று கூட பாராமல் எக்ஸ் வடிவ சிலுவையில் அவரை அறைய உத்தரவிட்டான். சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அந்திரேயா சத்தமாக, என்னுடைய ஆண்டவர் இந்த உலகத்துக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தாரு, நானும் அவர் சென்ற வழியிலே செல்றேன், சிலுவையே என் ஜீவனை கிறிஸ்துவின் கரத்தில் சேர்த்துவிடு என்று கூறினாராம். அந்திரேயாவின் இந்த பேச்சு ஆளுநருக்கு கோபமூட்டியது. அதனால் அந்திரேயாவை எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையாமல் கயிறுகளால் கட்டி தொங்கவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேதனை அடைந்து சாகும்படி செய்தார்கள். அந்திரேயா 2 நாட்களாக இரவும் பகலும் சிலுவையில் தொங்கிக் கொண்டே இருந்தார். ஆனா பாருங்க, அந்த நேரத்துல கூட தன்னுடைய மரணத்தை ரசிக்க வந்த மக்களுக்கும் இயேசுவை பற்றி உபதேசித்தாராம். அந்திரேயா ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை போல மரிக்க எனக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி என்று கூறி 2 நாளைக்கு பின் தன் ஜீவனை விட்டாராம். இவர் கிபி 70ஆம் நூற்றாண்டு நவம்பர் 30ஆம் தேதி இறந்ததாக வரலாறு சொல்லுது. கிபி 8ஆம் நூற்றாண்டுல ஸ்காட்லாந்து மன்னன் இங்கூஸ் என்பவருக்கும் இங்கிலாந்து மன்னன் ஏதல்ஸ்டன் என்பவருக்கும் இடையில் ஏற்பட்ட போரின் போது இந்த அந்திரேயா ஸ்காட்லாந்து மன்னன் ஹிங்கூஸ் என்பவரின் கனவில் தோன்றி, உனக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும்னு சொன்னாராம். அடுத்த நாள் போரின் போது வானத்தில் எக்ஸ் வடிவிலான வெள்ளை நிற ஒளி வீசி ஸ்காட்லாந்து மன்னனுக்கு வெற்றியை அளித்ததாம். அதனால் வெற்றி அடைந்த மன்னன் அந்திரேயாவை வாழ்த்தியது மட்டுமல்லாமல் அந்திரேயாவின் எக்ஸ் வடிவிலாக உள்ள சிலுவை அடையாளத்தை தங்கள் தேசிய கொடியில் ஒரு சின்னமாக சேர்த்து கொண்டாராம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவே அப்போஸ்தலனாகிய அந்திரேயாவின் வாழ்க்கை வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. Have a nice day. God bless you.